வாங்க நம்ம கடைக்கு வாங்க. விண்மீன்ல இருந்து ஜாமீன் வரைக்கும் இருக்குது. ஸ்னாப்பர் புள்ளி கொடுவான்னு வாங்க, ரெட் ஸ்னாப்பர் வாங்க. ஒரு இடத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனாங்கத்த மீன் வாங்கு தம்பி, மீன் வாங்கு. தூண்டில் மீன் இது. தூண்டில் மீன் மட்டும் தான் இப்படி நிக்க வச்சா, இல்லைன்னா இப்படி வலியும். 400 ரூபா தான். 400 ரூபாய்க்கு யார் தருவா? யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த மார்க்கெட்ல. நான் கொடுக்குற விலையெல்லாம் சின்ன நெத்திலி. இது வந்து 180 ரூபா. உங்க சப்ளையர் இருந்தா 100 ரூபா போடலாம் கிலோ. மீன் ஃப்ரெஷ்ஷா என்னன்றது இந்த கண்ணாடி மாதிரி இருந்தாலே அது புது மீன். காசிமேடு மீன் வந்து நம்ம 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடலாம். ராமேஸ்வரம் மீன் வந்து அங்க வரதுக்கு ஒரு நாள் ஆயிடும். மோஸ்டா குழம்பு கூட்டு. ஒரு வழியா புரட்டாசி மாசம் அப்படின்றது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னையோட முடிஞ்சிருக்குது. நான்வெஜ் லவர்ஸ் எல்லாருமே ஒரு கடுமையான விரதத்துல இருந்திருப்பீங்க. எப்படா நம்ம நான்வெஜ்ஜை சாப்பிட ஆரம்பிக்கலாம், அந்த புரட்டாசி மாசம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மாதிரியே பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம மேடவாக்கத்துல அமைஞ்சிருக்கிற நம்ம PSR ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள ஃபிஷ் மார்க்கெட்ல என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வெல்கம் டு இடியாப்பம் vlogs. உள்ள போலாம் வாங்க. இது ரோமியோ சங்கரா சார். இது வந்து மஞ்சா சங்கரா சார். இதுக்கு என்னென்ன வித்தியாசம்? இதுல முள்ளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது குழந்தைங்க சாப்பிடலாம். முள்ளு கம்மியா இருக்கும். முள்ளு கம்மியா இருக்கும். இது எப்படி கிலோ? இது கிலோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி 400 இருந்து 500 ரூபாய் போயிடுது. இது வந்து பெரிய சைஸே வந்து 300 ரூபா தான் இன்னைக்கு. கொடுவா இது கொடுவா இன்னைக்கு 500 இருந்து 600 போயிடுது. சில 200 ரூபாய் போயிடுது. சில 200 ரூபாய். கொஞ்சம் பெரிய சைஸ் அபவுட் 2 கைஸ் 800 ரூபாய் கிலோ. தூண்டில் மீன் இது. தூண்டில் மீன் மட்டும் தான் இப்படி நிக்கும். இது விலை மீன். இது கேரளால அதிகமா இது விலை மீன். ராமேஸ்வரம் மீன் இது. ராமேஸ்வரம் இன்னைக்கு வவ்வாலோட ரேட் வந்து இந்த சைஸ் 1/2 கிலோ சைஸ். இது 450 இருந்து 500 இருக்கும். காளா இந்தியன் சால்மன் இது. இதுவே வெறும் 250 ரூபா தான். கிலோ வந்து 150 ரூபா. 1.5 கிலோ 200 ரூபா. 2 கிலோ வாங்கினா 250 ரூபா போடலாம். இது வந்து முனியாம்பாறை 100 ரூபா தான். ஆமா முனியாம்பாறை. ஆமா எங்க ஊர்ல வந்து கன்னியில சொல்லுவாங்க சாலை. ஆமா இங்க வந்து சாலை ரொம்ப கம்மி தான். 100 ரூபா தான் கிலோ. ஆமா கிலோ 100 ரூபா தான். சங்கரா இது வந்து லோக்கல் மீன். காசிமேடு மீன் இது வந்து 200 ரூபா சங்கரா. ராமேஸ்வரம் மீனுக்கும் காசிமேடு மீனுக்கும் என்ன வித்தியாசம்? காசிமேடு மீன் வந்து நம்ம 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடலாம். ராமேஸ்வரம் மீன் வந்து அங்க வரதுக்கு ஒரு நாள் ஆயிடும். அதனால அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆமா ஒரு நாள் ஆயிடும் அங்கன்னு வரவே. அதுக்குதான் காசிமேடு மீன் கொஞ்சம் விலை கூட இருக்கும். மீன்லாம் தரமா இருக்கும். இந்த பாருங்க தூக்கி கூட போடலாம் நம்ம மீனை. பாருங்க வவ்வால் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வவ்வால் பிளாக் வவ்வால். ஆமா 400 ரூபா தான். 400 ரூபாய்க்கு யார் தருவா? யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த மார்க்கெட்ல. நான் கொடுக்குற விலையெல்லாம் மல்லிப்பூ மாதிரி இருக்கும். ஒரு முளை எவ்வளோ? ஒரு முளை 200 ரூபா. ஒரு முளைங்க உத்துருவா நம்மளாம் எப்படி உத்துறோமா அந்த மாதிரி தான். இது 200 ரூபாய் கடம்பா. இதுதான் ஒரிஜினல் தேங்காய் பாரு. இது ஒரு பாறையா? இது ஒரு பாறை. இது ஒரு பாறை. இது ஒரு பாறை. இந்த மீன் ஒரு பாறை. இதெல்லாம் எல்லாமே பாறை தான். இப்போ மேடவாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். PSR ஃபிஷ் மார்க்கெட். இங்க வந்து பயங்கர கிரவுட் ஆக்சுவலா. உள்ள போனாலே இங்க மீன்கள்லாம் என்ன ரேட் இருக்கு, என்ன மாதிரி மீன்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ ஒரு மீன் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க. சார் நம்ம கிட்ட எல்லா மீன் வெரைட்டியும் இருக்கு. வெறும் நம்ம காசிமேடு ஐட்டம் மட்டும் தான் சார் எடுப்போம். தேங்காய் பாறை அப்படியே கையில இருக்கு. தேங்காய் பாறை ஒரு கிலோவே 400 ரூபாய் தான். இந்த மீன் வேணுமா? கோல்டன் சொரா வெறும் சொரா. இது சொரால இந்த பால் சொரான்னு அதேதான். ஊழியும் இதுதான், சீலாவும் இதுதான். ரெண்டும் ஒண்ணுதான். ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர் மாறும். ஆமா பேர் மாறும். ஓகே ஓகேங்களா? இது என்ன ரேட்டு சார்? 300 சார். அது 1 kg. இந்த பிரான் 450. இந்த பிரான் 300. இந்த மாதிரி ஐல யாருமே தரவே மாட்டாங்க இந்த பிரைஸ்ல. நம்ம வெறும் 150 தான் கொடுக்குறோம். இந்த பிரைஸ் 150 தான். இந்த பிரைஸ் வெறும் 150. பெரிய பெரிய நெத்திலி அதேதான் சார். 250 சார். இது கேஜி 250. இது கோவா நெத்திலி இல்லையா? அது நார்மல். இது வந்து பெரிய சைஸா இருந்துச்சுன்னா தேராங்கண்ணின்னு வாங்க. இந்த பொடி நெத்தில நெத்திலின்னு வாங்க. இதுதான் தேராங்கண்ணின்னு வாங்க. இங்க வந்து காமனா எல்லாருமே நெத்திலி தான் சொல்லுவாங்க. ஆனா இது இவ்வளவு பெரிய மீன் இருக்குது கையில. இது என்ன மீன்? இது வந்து கொடுவா வெரைட்டி தான். ஸ்னாப்பர் வெரைட்டி வரும். இது கொடுவா வெரைட்டி. இது கொடுவா வெரைட்டி. ஓகே ஸ்னாப்பர் புள்ளி கொடுவான்னு வாங்க, ரெட் ஸ்னாப்பர்னு வாங்க. ஒரு இடத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த மீன் வெயிட் எவ்வளவு இருக்கும்? இது அப்புறம் ஒரு 6 kg அது மாதிரி வரும். 6 kg. இது வந்து முள்ளு எல்லாம் கம்மியா இருக்கு. சென்டர் ஒரே போண்டா. சிங்கிள் போண்டா வரும். ஃபுல் ஃப்ளெஷ்ஷா தான் இருக்கும். ஓகே இந்த மீன் கேஜி என்ன ரேட்? இது கேஜி 450 வரும். 450. கேஜி 450.
கேஜி 400 400 கிலோ 400 பாறை 350 கேஜி சங்கரா வந்து 350 ரூபாய் கிலோ. ரோமியோ சங்கரா இருக்கு, தொப்பா சங்கரா இருக்கு, மஞ்ச சங்கரா இருக்கு, உருட்டு சங்கரா இருக்கு, படையப்பா சங்கரா இருக்கு. இது வஞ்சரம், சின்ன சைஸ் வஞ்சரம். ஆமா பேபி வஞ்சரம் இது கை வஞ்சரம். கை வஞ்சரம் அதுதான் கை வஞ்சரம் பேபி வஞ்சரம் சொல்லுவாங்க. இது என்ன பிரைஸ்மா இது? வஞ்சரம் கேஜி 400 400 ரூபாய்க்கு ஒர்த்து. வேற என்ன பாறை இருக்கு மஞ்ச பாறை. இப்ப இது மஞ்சள் பாறை, இது எல்லோ ஷேட் வரதுனால மஞ்சள் கலர். ஆமா மஞ்ச பாறை. இது என்ன ரேட்டுமா? 400ண்ணா. இது இதான் கொடுவா கொடுவா இதுதான் ஒரிஜினல் கொடுவா. ஆமா இது வந்து கொடுவாவுடைய வெரைட்டி. அந்த ஆமா கொடுவா ஸ்னாப்பர் வெரைட்டி 500 போடலாம். 500னா ஆமா இது ஐல காணாங்கத்த மீன் ஐல மீன் நாங்க இது 200 வரும் கேஜி 200. அதான் நம்மகிட்ட வெரைட்டி கம்மி தான், பொருள் நல்லா இருக்கும். ஆனா நல்லா பாருங்க இது மத்தி திருக்க ஸ்டிங்ரே திருக்க மீன் ஸ்டிங்ரேன்னு வாங்கல, அதான் ஸ்டிங்ரே கேஜி 200 ஆமா இந்த குழந்தை பெற்றவங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டா நல்லது. ஆமா பேக் பெயின் இதாகும். அந்த டிரைவர்ஸ் மோஸ்டா வந்து வாங்கி போவாங்க, அந்த லாங் டிரைவ் எல்லாம் ஓடுறாங்க, அவங்க பேக் பெயின் வரும், அவங்களுக்கு தான் மீன் வாங்குவாங்க. ஒரிஜினல் மத்தி கேரளா மத்தி தான் மீன் தெளிவா இருக்கும். இதான் ஒரிஜினல் கேரளா மத்தி. இது திருக்க பெருசு இது கேஜி 400 வெறும் மீட் மட்டும் வரும், வேஸ்டேஜ் இல்லாம. மீட் மட்டும். ஆமா 1 கேஜி வேணா 1 கேஜி மீட் மட்டும் வரும் உங்களுக்கு. ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது பேரட் ஃபிஷ் சில்லி மீன். இது ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அங்க தான் கிடைக்கும். இந்த பவளப்பாறை எங்க இருக்கோ அந்த மாதிரி தான் இது கிடைக்கும். கலரே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது ரேரா தான் மார்க்கெட்டுக்கு வரும், ஏன்னா ஃபுல்லா எக்ஸ்போர்ட் போயிடும். அது இது 5.4 இருக்கு. 5.4 kg. இது ரேட் கேஜி 450 வரும். 450. கம்மியா தான் இருக்கு ரேட். ஆமா ரேட் கம்மியா வரும். இதே 1 கிலோ சைஸ் அந்த மாதிரி 500 550 போடுவாங்க. இது பிக் சைஸ்ன்றனால யாராவது ஒருத்தர் தான் அது மாதிரி எடுப்பாங்க. நல்ல ரேட் தர மாட்டீங்க, ஒரே ஒரு முழு மீனா தான் இருக்கும். அடுத்து கோலா, பச்சை கோலா, முரல் மீன். பச்சை கோலா. இது ராமேஸ்வரம் ஆத்துலயும் இருக்கும் கடல்லயும் இருக்கும் இல்லையா? இது கடல். ஆமரேட் ஷார்க், ஆமரேட் இந்த தலை வந்து சுத்தி மாதிரி இருக்கிறதுனால இது ஆமரேட். 350 கேஜி. இது 250 வரும். 250. இதான் மோஸ்டா எல்லாரும் வாங்குவாங்க. ஃபால்ஸ் வாங்குவாங்க, குழந்தை பெற்றவங்க, பிரெக்னெண்டா இருக்கவங்க மோஸ்டா இது வாங்குவாங்க. பெரிய ஆமா பாம்ஃப்ரெட். இது ஒரு மீன் என்ன கிலோ நிக்கும்? எத்தனை கிலோ நிக்கும்? வரும் ஒரு 1.2 1.5 அந்த மாதிரி வரும். 800. இது இந்தியன் சால்மன். காளா மீன். இந்தியன் சால்மன். இப்போ காளான்றது கட்டி காளான் வாங்கலாம், அது ஒரே மீனா இல்ல வேறயா? இது காளா இந்தியன் சால்மன் வாங்க 800. 800. ஆமா பட்டர் ஃபிஷ் ரொம்ப ரேரான ஃபிஷ். எல்லாம் போட்டுக்காரங்களே எடுத்துருவாங்க கம்மியா வரும்போது. அவங்களே எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி போயிடும் எல்லாமே. மீன் கிடைக்காது, ரேர், ரொம்ப ரேர். இது பேர் பட்டர் ஃபிஷ். 200 ரூபா. செம்ம சாஃப்டா இருக்கும் மீட். ரூபா இதுதான் எக்ஸ்போர்ட் தான். இதான் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் தான் போகும். இதான் ராமேஸ்வரத்துல அங்கதான் கிடைக்கும். நண்டுலயே ஏகப்பட்ட வெரைட்டி. ஆமா கிராஸ் நண்டுவாங்க, ரெட் நண்டு, சில்வர் நண்டு, அதான் கிராஸ் நண்டுவாங்க. இது ப்ளூ கிராப், இன்னொன்னு 3 ஸ்டார் 3 டாட் பொட்டு நண்டுவாங்க. கடல் ஒரிஜினல் கடல் ஏரா. இதான் கடல் ஏரா. பட்டர்ஃப்ளை சொல்லுவாங்க இல்ல, அது டைகர்ல ஜம்போ சைஸ் வரும், அதுதான் பட்டர்ஃப்ளை. இது நார்மல் ரெட் ஏரா. இது கடல் ஏரா. இது அந்த கேரளால நிறைய. ஆமா கன்னியாகுமரி சைடு, கேரளா சைடு மோஸ்டா. 400 கேஜி 400. மலைதான் தூண்டில் மீனா இன்னும் டைட்டா இருக்கும். பாக்குறது கலரே ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி வரும், அதுலயே கண்டுபிடிச்சலாம். இதான் நான் சொன்ன அந்த ரோமியோ சங்கராலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுதான். அதே மாதிரி ரேட் இதுதான் அதிகமா போகும். எல்லா சங்கராவோட இது ரேட் அதிகமா போகும். இதுல இந்த மீன் வந்து இந்த கண்ணை பார்த்தாலே தெரியும். ஆமா கண்ணு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது பாருங்களா, இது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்த மேல ஒரு லேயர் வருதுல, எல்லாருமே இந்த செதில தூக்கி பார்ப்பாங்க. பட் ஆனா மீன் ஃப்ரெஷ்ஷா என்னன்றது இந்த கண்ணாடி மாதிரி இருந்தாலே அது புது மீன். செதில்னா விஷயமே கிடையாது. ஏன்னா கடமலை வைப்பாங்க, தண்ணி தெளிச்சுட்டே இருப்பாங்க, கலர் போயிட்டே இருக்கும். இன்னொன்னு செவுல நல்லா இருக்கும், மீன் கொலவலன்னு இருக்கும். ஆனா மீன் கண்ணை பார்க்கணும். மீன் கண்ணு தெளிவா இருந்துச்சுன்னா ஆமா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சங்கரா வெரைட்டி தான், கெண்டல் சங்கரா. இது 350 வரும் கேஜி. ஃபுல் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும், சிங்கிள் பந்து தான் வரும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ஊலி மீன் சூடா இருக்கு. 50 ரூபா கிலோ. 350 ரூபா. இல்ல பால் சொராலே பெருசு. ஆமா புட்டு மோஸ்டா குழம்பு புட்டு. இது தேங்காய் பாறை சின்னது. இது கிலோ 350 ரூபா. இது மீடியம் சைஸ். 1 கிலோக்கு 2 நிக்கும். இது கொடுவா ஃப்ரெஷ் பாருங்க. ஒரு மீன் 1 கிலோ 1.5 கிலோ
3 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்கு. இது 550 ரூபாய். இந்த ஷீலா வந்து கிலோ 450 ரூபாய். கடல் ஓவல் இது பாருங்க லைவ் பாத்தீங்களா? இது 1 கிலோ வந்து 800 ரூபாய் வரும். இது 1 கிலோ 600 ரூபாய். இது வந்து மீன் உடையாது, இவ்வளவுதான் இருக்கு. இது ஒரு மீன் 2 கிலோ சைஸ். இது மஞ்சப்பாறை. இது மஞ்சப்பாறை. இதுதான் கண்ணாடி பாறை. இது மஞ்சப்பாறை. இது 1 கிலோ 500 ரூபாய் வரும். சூர மீன் ஜிம்முக்கு போறவங்க சாப்பிடுறது, நல்லா உடம்புல சீவ்லெஸ்ஸா வெயில் புழுக்கமா இருக்கும் அதனால. இது சூரை. இது கிலோ 250 ரூபாய். வால் சுறா இது 1 கிலோ 500 ரூபாய். இது கடம்பா. இது பேர் நீடில் கடம்பான்னு, நீடில் ஸ்குட். இது வந்து கிலோ 350 ரூபாய். நெத்திலி வயிறு விடாத நெத்திலி, குடலே விட்டு இருக்காது. ஆமா, நெத்திலி எல்லாம் மோஸ்ட்லி குடல் விட்டு தான் வரும். வயிறு வந்து பஸ்ட் ஆயிடும். சோ இதுல வந்து அந்த மாதிரி இருக்காது, அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். இது எந்த ஊர் வருது? இது காசிமேடு. கிலோ இது 300 ரூபாய். இது 1 கிலோ 500 ரூபாய் வரும். இது 1 கிலோக்கு 50 பீஸ் நிற்கும். வளப்பேரா நான் காட்டுறேன். அது இருக்கு பாத்தீங்களா லாஸ்ட்ல வளப்பேரா. வளப்பேரா எப்படி கண்டுபிடிக்கணும்னா மண்டையில வந்து மஞ்சளா இருக்கும் இந்த இடம், அப்ப அது வளப்பேரான்னு கண்டுபிடிச்சு. இது டைகர் ப்ரான். இது 1 கிலோ 450 ரூபாய். சி ஒயிட்னா இதை விட சின்னது. சோ இதோட ரேட்டு 350 வரும். கிழங்கா தும்பிலின்னு சொல்லுவோம். இது உண்மையான பேர் தும்பிலி, ஆனா தும்பிலின்னு சொல்ல யாராவது தெரியாது, அதனால கிழங்கா தும்பி. கிழங்கா 200 ரூபாய் கிலோ. சீப் அண்ட் பெஸ்ட். ஆமா. சாலை இது 1 கிலோ 150 ரூபாய். இது காரப்பொடி. இந்த குழந்தை பெத்தவங்க தான் சாப்பிடுது. குழந்தை பெத்தவங்க சாப்பிடுறாங்களா அது. அதுலயும் இது பெருசு, அவங்க சாப்பிட சின்னது. இது நம்ம வீட்டுக்கு முள்ளு இல்லாம சாப்பிடலாம். ஆனா மேல மட்டும் தான் உங்களுக்கு முள்ளு இருக்கும், மீட்ல முள்ளு இருக்காது. ஆமா, மீட்ல முள்ளு இருக்காது. இது இந்த ஹோட்டலுக்கு குழம்புக்கு வாங்கி போறது பட்ஜெட் மீன் 150 தான். வாங்க நம்ம கடைக்கு வாங்க. மீன் வந்து ஜாமீன் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன மீன் வேணும் சொல்லுங்க. கடம்பா வேணுமா கடம்பா இருக்குது, நெத்திலி வேணுமா நெத்திலி இருக்கு, சூரை வேணுமா சூரை இருக்கு, டைகர் பிரான், சீரட்டு, கடலரா எல்லாமே இருக்குது. நல்ல மீன். இன்னைக்கு வந்த மீன் காசிமேடு மீன் மட்டும் கிட்ட வாங்க. கடை நம்பரை பாத்தீங்க A11. எப்பவுமே பெஸ்ட் கடை காசிமேடு கடை. கடம்பா 400 ரூபாய் போயிட்டு இருக்குது, ஆனா 350 ரூபாய் போடலாம். 1 கிலோ 300 ரூபாய் கொடுக்கலாம் சார். 300 ரூபாய் 1 கிலோவே 300 ரூபாய். ஆமா. நெத்திலி 300 ரூபாய் போடுற கிலோவே 1 கிலோ. அதுவும் பெரிய நெத்திலின்னு கேளாங்கண்ணி. இது வேணுமா சின்ன நெத்திலி. இது வந்து 150 ரூபாய். உங்க சப்ஸ்கிரைபர் இருந்தா 100 ரூபாய் போடலாம் கிலோ. சூப்பர். இது வேணும்னா 250 ரூபாய் கிலோ. 1 கிலோ 250 ரூபாய். முக்கியமான மீன் சூரை, அதாவது ஜிம்முக்கு போறவங்க புரோட்டீன் மீன், கொழுப்பு சத்து உள்ள மீன், நல்ல கொழுப்பு. சரிங்களா? 1 கிலோ வந்து 250 ரூபாய் தான் கிலோ. மீன் பாக்குறீங்களா? லைவ், அதாவது ரத்தம் வரும் புரோட்டீன் மீன். இதெல்லாம் சங்கரா எடுத்துறீங்களா? வெறும் 300 ரூபாய் கிலோ. பெரிய பெரிய சங்கராவே 300 ரூபாய் தான் கிலோவே. வாங்க. அப்புறம் சீலா வறுக்கிறதுக்கு குழம்புக்கு ரெண்டுத்துக்கு நல்லா இருக்கும். பெரிய பெரிய சீலா இங்க பாருங்க. நல்ல சீலா வேணும்னா இப்படி வாங்க. நல்ல மீன் தரமா இருக்கும். மீன் கத்தியமா நிக்கும். மீனை வச்சு வெட்டலாம். அந்த அளவுக்கு மீன் சூப்பரா இருக்கும். காணாங்கத்த மீன் பாத்தீங்கன்னா பாட்டே வரும். காணாங்கத்த மீன் வாங்கு தம்பி, மீன் வாங்கு. அந்த மாதிரி நல்ல காணாங்கத்த. எறா வேணுமா? சி ஒயிட் பெரிய எறா எடுத்துக்காட்டா இல்ல. நல்ல எறா. இது வந்து 35 கவுண்ட் 1 கிலோக்கு. சி ஒயிட்னு இந்த எறா கடலரா 1 கிலோக்கு 35 எறா நிக்கும். கிலோக்கு 1 கிலோக்கே 35 எறா நிக்கும். இப்ப கொஞ்சம் டிமாண்டா இருக்கிறதுனால 500 ரூபாய் போடுறோம். வியாபாரம் கம்மி, அதாவது மீன் கொஞ்சம் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா 400 ரூபாய் 350 ரூபாய் இதோட மதிப்பு. இது வந்து ஆள் கடலரா சீரட்டுன்னு வாங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். எறா சாப்பிடுறதுக்கு நல்ல அருமையான எறா. பெரிய பெரிய எறா 1 கிலோக்கு 30, 28 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் இந்த எறாலாம். இது வெறும் 450 ரூபாய் போட்டுருக்கு மார்க்கெட் ரேட்டு. சரிங்களா? வேற என்ன வேணும்? மத்தி இருக்கு, நெத்திலி இருக்கு, எல்லாமே இருக்கு சார். நல்லாவே இருக்கு சார். கடை நம்பரை மட்டும் இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க சார். கடை நம்பர் A11 வந்தீங்கன்னா, அதாவது இவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா எல்லாமே 50 ரூபாய் கம்மி கிலோக்கு போதுமா? பெஸ்ட். கிலோ 400 ரூபாய் வரும். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா சங்கரா. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கிலோ 300 ரூபாய் தான். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா கிடைக்கும். உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா உங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். உங்களுக்கு கிலோ 300 ரூபாய். இது வாங்க பாரு. கிலோ 400 ரூபாய். ஆமா. ஒரு மீன் எவ்வளவு? இது பாத்தீங்கன்னா கிலோ வந்து 1.5 கிலோ 1 கிலோ வரும் சார் இது. ஓகேங்களா? ஆமா.
இதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்கதான் மேக்சிமம் எல்லாரும் வாங்குறாங்க வந்து ரேட்டு கம்மியாவும் இருக்கும், பொருள் நல்லா இருக்கும், தரம் நல்லா இருக்கும். ஷீலா நல்லா இருக்கும், சின்ன ஷீலா தான், குட்டி ஷீலா. இது கிலோ 200 ரூபாய் தான், கிலோ 200 ரூபாய். இது வந்து உங்களுக்கு சவுல் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்து காட்டுவோம், அது மீனோட தன்மையை நாங்க காட்டுறோம். ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் அது இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். எப்பவுமே இருக்கா சார், சின்னதுதான், கிலோ 200 ரூபாய் தான் சார். அது கிலோ 200 ரூபாய் தான் இருக்கும். இதுக்குமே 200 ரூபாய் தான். ஆமா, சங்கராவா 200 ரூபாய், சங்கரா. ஆமா, எல்லாமே கம்மியா இருந்தா இது 150 ரூபா. 150 ரூபாய். ஆமா, காணாங்கத்தன்னு வாங்க அது. ஆமா, இது மெல்டிஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. காணாங்கத்து ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா சார், நீங்க அதுல சார் இருக்கு 50 100 கம்மி பண்ணுவோம் சார். மேடவாக்கம் PSR ஃபிஷ் மார்க்கெட்ல தான் இப்போ இருக்கிறோம். ஃபிஷ் வெரைட்டி எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்து முக்கியமா ஃபிஷ் வாங்கினாலே அதை வீட்டில் கொண்டு போய் கட் பண்றதுக்கு ஒய்ஃப் கிட்ட கொடுத்தீங்க, இல்லை வீட்டில் உங்க அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு திட்டு விடுவோம். வாங்கிட்டு வர தெரிஞ்சவனுக்கு கட் பண்ணி வாங்கிட்டு வர தெரியாதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா வரிசையா இங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க ஃபிஷ் கட்டிங்காக. இவங்க 1 kg ஃபிஷ் கட் பண்றதுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்றாங்க. அதாவது பெரிய மீனா இருந்தாலும் சரி, சின்ன மீனா இருந்தாலும் சரி 30 rupees தான் 1 kgக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ப்ரான்ஸ், கிராப் எது வாங்கினாலுமே 1 kg வந்து ஃபிளாட் 30 தான். 30 rupees கொடுத்தீங்க அப்படின்னா 1 kg. நீங்க 5 kgனாக்கா நீங்க 150 கொடுத்து க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். கட்டிங் செக்ஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் கிட்ட உட்காந்துருக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஃபிஷ் கட்டிங்கு. அப்படியே அந்த சைட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் உட்காந்து எறா, நண்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுற இடம் அந்த பக்கம் தனியாக இருக்கு. இப்போ நம்ம PSR ஃபிஷ் மார்க்கெட் அதோடைய மேனேஜர் நீங்க, இப்போ உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் குமார். நம்ம PSR ஃபிஷ் மார்க்கெட் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம்? 4 years ஆகுது. சரி, நம்ம ஃபிஷ் மார்க்கெட்ல எந்தெந்த ஏரியால இருந்தெல்லாம் ஃபிஷஸ் வந்து வரும்? நமக்கு காசிமேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீன் அதிகமா வரும். இந்த சைடு ஃபுல்லாவே நார்த் சைடு ராமேஸ்வரம், மேங்களூர், ராமேஸ்வரம் எல்லாமே. இப்ப நம்ம கிரௌட்ன்றது நமக்கு டெய்லி இந்த கிரௌட் நம்ம சண்டேல வந்து கூடுதலான ஒரு 2000 பேர் ஜனங்க வரும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சண்டே வரைக்கும். சாட்டர்டேல ஒரு 1000 மெம்பர்ஸ். ஒரு ஆவரேஜா எத்தனை கிலோ வந்து கம்ப்ளீட்டா எத்தனை கடை இருக்கு, எத்தனை கிலோ மீன் இருக்கு? ஒரு மொத்தம் நம்ம 52 கடை சார். 52 கடை. அதுல 30 கடைக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த 30 கடைக்கு ஆவரேஜா நமக்கு ஒரு டன் அந்த அளவுக்கு ஒரு டன் அளவுக்கு. சரி, இப்ப நம்ம கிட்ட வந்து இப்போ சப்போஸ் ஒருத்தர் கடை எடுத்து இங்க ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன டீடைல்ஸ் யாருக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சார்? இந்த மேனேஜர் சொல்லுவாங்க, டைரக்டா இங்க வந்து அப்ரோச் பண்ணாவே நாங்க கடை எடுத்து நடத்தணும் அப்படின்னாக்கா பண்ணி கொடுப்போம். PSR ஃபிஷ் மார்க்கெட் வந்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் மட்டும் தான் வாங்க முடியும்னு கிடையாது. நீங்க வந்து இங்க ட்ரை ஃபிஷ், அதாவது கருவாடும் வாங்கலாம். கருவாடுல பாத்தீங்கன்னா வாழை கருவாடு இருக்கு. அதுலயே வந்து கருவாடுல ஏகப்பட்ட வாழை கருவாடு வச்சிருக்காங்க. வாழை கருவாடுலயே இங்க வந்து ஸ்லைஸ், அதாவது தலை இல்லாம துண்டு கருவாடாவும் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சொரா இருக்கு, சொரா கருவாடு, பால் சொரா கருவாடு. இது வந்து கிழங்கா, பொடி கிழங்காவுடைய கருவாடு. இது கிளிச்ச மீன் கருவாடு இருக்குது. இது காரப்பொடி பொடி, காரப்பொடியிலேயே கருவாடு. கோவா நெத்திலி நம்ம உள்ள பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷா பெரிய பெரிய நெத்திலி. அதுலயே வந்து இது கோவா நெத்திலே கருவாடு. இதெல்லாம் வந்து பொடி நெத்திலி. இதெல்லாம் அப்படியே சும்மா உப்பு காரம் போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். ஓகே, இன்னைக்கு மேடவாக்கத்தில் இருக்கிற PSR ஃபிஷ் மார்க்கெட்டை நம்ம கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த ஒரு vlog எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது நம்ம அஜித். இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இருக்கிற எல்லா கடையிலையும் பெர்மிஷன் வாங்கி கொடுத்து அந்த மீனெல்லாம் காட்டுங்க இவங்களுக்காகன்னு சொல்லி ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இடியாப்பம் டீம் சார்பா இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். நம்ம PSR ஃபிஷ் மார்க்கெட் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா, நீங்க மேடவாக்கத்துல இருந்து சித்தலாப்பாக்கத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்ல ஆலட்டி கருப்பட்டி அந்த டீ கடை இருக்கும். அந்த டீ கடைக்கு பக்கத்துலயே தான் வந்து நம்ம PSR ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. ஸோ புரட்டாசி மாசம் சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா எல்லாருமே கிளம்பி இந்த சண்டே அன்னைக்கு இங்க வந்து ஃபிஷ் எடுத்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். Until then, bye bye from Rakesh.